தரிசனத்தை பார்க்கிறவர்கள் மாத்திரமல்ல, दर्शन को देखने वाले नहीं, தரிசனத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். दर्शन को पाए हुए लोग बनकर रहना है. அதற்கு அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் நம்மை மாற்ற इसके வேண்டும். लिए परमेश्वर अग्नि ज्वाला हमें बदलना है. ஹல்லேலூயா. हालेलुया. தரிசனத்தை பார்க்கிறவர்கள் दर्शन को देखने वाले மோசேயை போல ஆச்சரியப்பட்டு வருவார்கள். मूसा के समान अचंभित होकर आएंगे. வாவ், முச்செடி எரிகிறதா, நான் அவிழ்ந்து போகல. देखो कटीली जात जल रहा है लेकिन अभी तक भस्म नहीं हुआ. ஆச்சரியப்படுவாங்க. अचंभित होंगे. அந்த நிலையில தான் अनेகர் இருக்கிறோம். आज कई सारे लोग उसी स्थिति में हैं. தரிசனத்தை பார்த்தோன்னே எவ்வளவு அழகான தரிசனத்தை பார்த்துட்டேன், दर्शन को देखे कितना अच्छा दर्शन मैंने देख लिया எவ்வளவு है, அருமையான சொப்பனத்தை பார்த்துட்டேன், कितना अच्छा सा स्वप्न को देखा है. அதிலே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறோம். उसी में अचंभित होकर खुशी होकर बैठ जाते பட் ஒன்னு हैं. தெரியுமா, लेकिन एक जान लो, அந்த ஆச்சரியமும் அந்த சந்தோஷம் அதோட முடிந்து போய்விடும். उस अचंबा और खुशी उसी समय समाप्त हो जाता है. ஆனா தரிசனத்தை பெற்றவர்கள் लेकिन दर्शन को पाए हुए लोग ஆச்சரியப்படாவிட்டாலும் अचंभित नहीं हुए तो भी அமைதியாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருப்பார். खामोशी से परमेश्वर की इच्छा को पूरा करते हैं. ஜுவாலையாய் எரிந்து கொண்டு இருக்கிற अग्नि ज्वाला के रूप में जलने वाले ஒரு தேவ மனுஷனோ தேவ மனுஷியோ परमेश्वर के सेवक है, परमेश्वर की सेवकाई, சாதாரணமாய் சொல்லுகிற வார்த்தை கூட वो साधारण से बोलने वाले शब्द भी தீர்க்க தரிசன வார்த்தையாய் வெளிப்படும். भविष्यवाणी के शब्द के रूप में प्रकट தேவ होगा. சத்தமாய் அது வெளிப்படும். परमेश्वर के शब्द के रूप में இன்னைக்கு प्रकट அந்த होगा. அக்னி ஜுவாலையாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். उसी अग्नि ज्वाला के समान आप और मैं बदलना है. அந்த காலங்களில் வாழ்ந்த अनेக பரிசுத்தவான்கள், पुराने जमाने में रहे कई सारे पवित्र लोग, அவங்க பக்கத்துல போக கூட अनेகர் பயப்படுவாங்க. उनके बाजू में जाने के लिए कई लोग डरते थे. ஏன் பயப்படுவாங்க தெரியுமா? क्यों डरते हैं जानते हैं அவங்க क्या? பக்கத்துல போனாலே அந்த தேவ பிரசன்னம் இருந்து கொண்டு இருக்கு. उनके बाजू में जाने की परमेश्वर की प्रसन्नता उनके बाजू में அந்த रहती பிரசன்னத்து है. பக்கத்துல நம்மளால நிக்க முடியாது. उनकी प्रसन्नता के सामने हम बाजू में खड़े அந்த रह அளவுக்கு सकते அவங்க हैं. அக்னியாய் எரிந்து கொண்டு वैसे இருந்தார்கள். अग्नि के रूप में जलते थे. அந்த அளவுக்கு ஜுவாலித்து கொண்டு இருந்தார்கள். उसके द्वारा अग्नि ज्वाला था उनके पास. ஏன் தெரியுமா? क्यों जानते हैं क्या? அவங்களுடைய ஒரே ஆசை, उनके एक ही इच्छा, மோசேயை போல சொன்னாங்க, मूसा के समान कहा, உம்முடைய மகிமையை எனக்கு காட்டுங்கப்பா, आपकी महिमा को मुझे உம்முடைய बताओ, மகிமையா என்னை மாற்றுங்கப்பா, आपकी महिमा स्वरूप मुझे बताओ, உம்முடைய மகிமை எனக்குள் வரட்டும், आपकी महिमा मेरे अंदर आने எங்க दो, ஊழியத்துல உங்க மகிமை வெளிப்படட்டும். इस सेवकों में आपकी महिमा प्रकट होने दो. இதுதான் அவங்களுடைய தாகமாய் இருந்தது. यही उनकी प्यास थी. இன்னைக்கு அதே தாகத்தோடு उसी प्यास के साथ நாம் நம்முடைய ஊழியங்களை செய்வோம் आज என்றால் आप हमें अपनी सेवकाई को करेंगे கர்த்தர் तो நம் மத்தியிலிருந்து கூட தேவ பிரசன்னத்தை உணர்கிறவராய் அநேகரை எழுப்ப முடியும். हमारे बीच में से परमेश्वर अपनी महिमा को प्रसन्नता को लोग महसूस करने से बना देगा. அந்த ஒரு மனிதனோ மனுஷியோ कोई भी एक व्यक्ति या स्त्री தன்னைத்தானே அழித்து अपने आप को नाश कर ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்களோ परमेश्वर की सेवकाई को करते हैं, அவர்கள் எரிந்து அக்னி ஜுவாலையாய் மாறுவார்கள். वो जलकर अग्नि ज्वाला के रूप में बदल जाएंगे. ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம், भजन संहिता 104 के 4 वचन में पढ़ते हैं, தம்முடைய தூதர்களை காட்சிகளாகவும் जो पौने को अपने दूत தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். और दरकती आग को अपने ठेवलो बनाता है. இயேசு தேவன் परमेश्वर தூதர்களையும் அவர்தான் உண்டாக்கி இருக்கிறார், देवदूतों को भी उन्होंने बनाया है, மனுஷனையும் அவர்தான் உண்டாக்கினார். मनुष्य को भी उन्होंने ही बनाया है. ஆனா ரெண்டு பேருக்கும் लेकिन दोनों में வெவ்வேறு விதமான வேலைகள் இருந்தாலும் अलग अलग तरीके का काम हो तो भी ரெண்டு பேரையும் வெவ்வேறு விதத்தில் அவர் பார்க்கிறார். दोनों को भिन्न तरीके से वो देखता है. தூதர்கள் பார்த்தா देवदूतों को देखेंगे तो தேவனை போல ஆவி உள்ளவர்கள், परमेश्वर के समान आत्मा है उनके हालेलुया. पास. हालेलुया. ஆனாலும் கூட लेकिन फिर भी தூதர்களை அவர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? लेकिन देवदूतों को कैसे रखा है वो? தூதர்களை அவர் காற்று போல தான் வைத்திருக்கிறார். दूतों को एक हवा के समान रखा है. ஆனால் அதே வேளையில लेकिन वैसे ही அவருடைய ஊழியக்காரரை, लेकिन उनके सेवकों को, ஹல்லேலூயா, हालेलुया, இது மினிஸ்டர் மனிதனில் இருக்கிற அவருடைய ஊழியக்காரர்கள், जो मनुष्यों के बीच में उनके जो सेवक हैं, இந்த ஊழியக்காரரை எப்படி வைத்திருக்கிறார்? इन सेवकों को कैसे रखा है? அக்னி ஜுவாலையாய் एक வைத்திருக்கிறார். अग्नि ज्वाला के समान रखा है. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம். आप और मैं उनके सेवक हैं आज. ஏன்னா வசனம் சொல்லுகிறது நாம் எல்லாருமே ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் இருக்கிறோம். हम वचन कहता है हम उसके याचक और राजा हैं. சோ இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். हम किसी एक तरीके से परमेश्वर की सेवकाई कर रहे हैं. ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியமே, நம்முடைய அழைப்பே ஒரு சீஷனை உருவாக்குவனாக தான். हमारी सेवकाई और हमारे बुलावट है एक चेले और चेले बनाना है. சோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்களை लेकिन ऐसे सेवकों को கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் என்றால் परमेश्वर कैसे रखे हैं? அக்னி ஜுவாலையாக வைத்திருக்கிறார். एक अग्नि ज्वाला के समान रखे हैं. ஏங்க தூதர்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு மகிமையை கொடுக்காமல் देवदूतों को भी एक ऐसे महिमा ना देते हुए ஆனால் மனிதனுக்கு ஏன் அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறார்? क्यों मनुष्य को परमेश्वर अग्नि ज्वाला बनाता है? ஒரு காரியம் நமக்கு தெரியும். एक विषय हम जानते हैं. தூதர்ல லூசிபர் என்கிற ஒரு தூதன் இருந்தான். देवदूतों में लूसीफर नाम का एक व्यक्ति அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? वो कैसे था? அக்னி கற்கள் நடுவே உலாவினவன். अग्नि के पत्थर के बीच में मंडराने वाला व्यक्ति அவன் था. அக்னி கற்கள் நடுவே உலாவினாலும் கூட अग्नि के पत्थरों के बीच में जो मंडराता था, ஸ்டில் அவன் ஒரு காற்று மாதிரி தான்.
लेकिन फिर भी वो हवा के समान ही है। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் ஒரு காற்று மாதிரி தான் ஆண்டு வைத்திருக்கிறார். एक हवा के समान ही रखा है। ஆனா நம்ம அக்னியின் மேல நடக்கல. हम अग्नि के ऊपर हम नहीं चले, ஆனா நம்ம அக்னி ஜுவாலையா இருக்கிறோம். लेकिन हम अग्नि ज्वाला के समान हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அக்னி ஜுவாலையை கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். अग्नि ज्वाला के समान परमेश्वर हमें रखा ஏன் இந்த है। அக்னி ஜுவாலையாய் கர்த்தர் இந்த ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்? क्यों परमेश्वर अग्नि ज्वाला के समान सेवकों को रखा है? ஏன் தம்முடைய ஊழியர்களை அக்னி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றுகிறார்? क्यों अपने सेवकों को अग्नि ज्वाला के समान बदलता है? ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். कुछ विषयों को हम अध्ययन करने वाले हैं। ஏசாயா 10ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ऐसे के 10वां अध्याय 17वां वचन में हम देखते हैं இஸ்ரவேலின் பரிசுத்தர் எப்படி இருக்கிறார்? அக்னி ஜுவாலையாய் இருக்கிறார். इस्राएल का पवित्र जो है अग्नि ज्वाला के समान ठहरा है। இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையுமாய் இருக்கிறார். इस्राएल की ज्योति आग ठहरेगी और इस्राएल का पवित्र ज्वाला ठहरेगा। அப்ப இந்த அக்னி ஜுவாலை என்பது என்ன தெரியுமா? ये अग्नि ज्वाला बोले तो क्या है? தேவனுடைய உருவம் அல்லது தேவனுடைய சாயல். परमेश्वर का रूप या परमेश्वर का स्वरूप। ஒரு இமேஜ், அவருடைய இமேஜ் பார்த்தா அவர் அக்னி. उनका स्वरूप देखे तो एक अग्नि है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் அக்னியான தேவனாய் இருக்கிறார். वो अग्निमय परमेश्वर है। வெளிப்படுத்தல் 2:18 சொல்கிறது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கிறது. प्रकाशित वाक्य 2:18 कहता है उसके आंख जो है अग्नि ज्वाला के समान है। உபாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் சொல்கிறது. व्यवसरन 4:24 4:24 देखते हैं। உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். तो तुम्हारे परमेश्वर जो भस्म करने वाला अग्नि है। ஹல்லேலூயா. हालेलुया। சோ அப்ப தேவன் யார் என்றால் அக்னியானவர். तो परमेश्वर क्या है? अग्नि है। அவர் அக்னி ஜுவாலையாய் वो இருக்கிறார். अग्नि ज्वाला के समान है। இப்போ அதே அக்னியை उसी अग्नि को, அதே அக்னி ஜுவாலையாய் उसी अग्नि ज्वाला को கர்த்தர் யாரை மாற்றுகிறார்? किसको बदलता है? அவருடைய ஊழியக்காரரை கர்த்தர் மாற்றுகிறார். उसके सेवकों को वो बदलता है। அப்ப என்ன தெரியுமா? तो क्या जानते हैं? தன்னுடைய சாயலை கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். अपने स्वरूप को परमेश्वर अपने सेवकों को देता है। தேவனுடைய சாயலை பெற்ற ஊழியன் நிச்சயமாக அக்னி ஜுவாலையாய் எரிந்து तो परमेश्वर கொண்டிருப்பார். को स्वरूप को पाया हुआ व्यक्ति हर एक जन अग्नि ज्वाला के समान சோ है। இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சாயலை பெற்றிருந்தால் आप और मैंने उस रूप को पाया है நாம் तो அக்னி ஜுவாலையாய் மாறலாம். हम अग्नि ज्वाला बन सकते அக்னி हैं। ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருக்கலாம். अग्नि ज्वाला के समान जलते நமக்கு रहेंगे। தெரியும் வெளிப்படுத்தல்ல ஆதியாகமத்துல हम देखते हैं उत्पत्ति में 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் पहला अध्याय 26वें वचन में ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது परमेश्वर ने मनुष्य को तैयार कर தேவ சாயலாக படைத்தார். परमेश्वर के रूप में बताया है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவ சாயலாக அவனை படைத்தார் என்று பார்க்கிறோம். अपने स्वरूप के अनुसार अपनी सम्मानता से बनाया। அப்ப தேவ சாயல் என்பது என்ன? परमेश्वर का स्वरूप बोले तो क्या है? அக்னி. अग्नि। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த சாயலை इस स्वरूप को அக்னியில் நடுவுல நடக்கிற अग्नि के बीच में जलने वाले தூதர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. उन दूतों को नहीं दिया। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு அவனுக்கு கொடுக்காம लेकिन उसको ना देते हुए சாதாரண மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனில் साधारण मिट्टी से बनाए हुए उस मनुष्य को, அவருக்கு ஊழியக்காரராய் சேவை செய்கிறவர்களுக்கு उसकी सेवकाई करने वाले सेवकों को அந்த சாயலை கொடுத்து மேன்மைப்படுத்துகிறார். उस स्वरूप को देकर महिमा देता है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாயலை பெற்று இருக்கிறோம். आप और मैं परमेश्वर के स्वरूप को पाए हैं। அப்படி சாயலை பெற்று இருந்தால் ऐसा स्वरूप को पाए हैं तो நாம் யார் தெரியுமா? हम कौन है जानते हैं அக்னி क्या? ஜுவாலையாய் எரிகிற தேவனுடைய ஊழியக்காரர். अग्नि ज्वाला के समान जलने वाले परमेश्वर के सेवक हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। தேவ சாயல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर के स्वरूप को हमें दिया है। சாத்தான் இந்த சாயலை ஒரு நாள் பிடுங்க ஆசைப்பட்டான். शैतान इस स्वरूप को छीनना चाहता था। நஷ்டப்படுத்தினான். சரீர பிரகாரமாக நஷ்டப்படுத்தினான். शारीरिक रूप से नष्ट किया। ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு கிறிஸ்து அந்த சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். लेकिन आत्मिक रूप से यीशु मसीह ने उस स्वरूप को हमें दिया है। இன்னைக்கு நீங்களும் நான் அக்னி ஜுவாலையாய் எரிந்து आप கொண்டிருக்கிறோம். और हम आज अग्नि ज्वाला के समान जल रहे हैं। அப்படி எரியலையா? अगर नहीं जल रहे हैं இன்னைக்கு क्या? அவர்கிட்ட கேளுங்க. आज परमेश्वर से मांगिए। நான் உமக்கு ஊழியம் செய்வேன். मैं आपकी सेवका करूंगा। நான் உம்முடைய வேலையை செய்வேன். आपके काम को करूंगा। என்னையும் அக்னி ஜுவாலையாய் மாற்று. मुझे भी अग्नि ज्वाला बनाओ। நான் உம்முடைய சாயலை தரிக்க வேண்டும். मैं आपके स्वरूप को धारण करना चाहता हूँ। யாருக்கும் கொடுக்காத தேவ சாயலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். किसी ने नहीं पाया वो स्वरूप को मैं पाना चाहता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அக்னியின் சாயலை நாம் பெற்றுக்கொண்டு उस अग्नि के स्वरूप को हम पाकर ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்களாய் நாம் மாற हम வேண்டும். परमेश्वर के काम को करने वाले व्यक्ति बनेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அக்னி ஜுவாலை என்பது अग्नि ज्वाला बोले तो தேவ சாயலை பெற்ற ஊழியக்காரனுடைய அடையாளமாய் இருக்கிறது. परमेश्वर के स्वरूप को पाया हुआ एक चिन्ह है। சோ இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. आप और मुझे एक चिन्ह है। நாம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்பதற்கு அடையாளமே அவர் நம்மை மாற்றி இருக்கிற அக்னி சாயல். हम परमेश्वर के सेवक हैं, उसका एक चिन्ह है, उसके ऊपर दियो अपने अग्नि का स्वरूप। அதனால தான் நமக்குள்ளாக வைத்திருக்கிற அபிஷேகம் அக்னி அபிஷேகம். इसके लिए हमें अंदर रखे वो अभिषेक जो है अग्नि का अभिषेक है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆராதனையில தியானித்தோம் அல்லவா? हम आराधना में हमने अध्ययन किया ना, அவர் எப்படி அக்னியை கொடுத்து நம்மை तो அபிஷேகித்திருக்கிறார். कैसे हमें अग्नि को देकर हम अभिषेक किया है। ஏன்னா தேவனுடைய ஒரே விருப்பம் परमेश्वर का एक ही इच्छा, மனுஷன் இழந்து போன அந்த தேவ சாயலை மறுபடியும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். मनुष्य ने जो खोया हुआ परमेश्वर के स्वरूप को फिर से उसे देना है। இன்னைக்கு இந்த அபிஷேகம் கொடுத்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் तो अभिषेक के आराधना
आशीर्वाद में आए हर एक அல்லது व्यक्ति இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் या से देखने वाले हर एक जन இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்க போகிறோம். आज हम परमेश्वर से मांगने वाले எனக்கு உங்க हैं சாயல் வேணும்பா, मुझे भी आपका स्वरूप எனக்கு உங்க चाहिए சாயல் வேணும், मुझे भी आपका स्वरूप என்னையும் चाहिए அக்கினி ஜுவாலையாய் मुझे भी மாற்றுவீராக. अग्नि ज्वाला के समान बदलिए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया So, முதலாவதாக तो पहले தேவ சாயலை பெறுகிறவன் அக்கினி ஜுவாலையாய் तो இருக்கிறார்கள். परमेश्वर के स्वरूप को पाने वाला अग्नि ज्वाला के समान है இரண்டாவது அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறவர்கள் யார்? दूसरा अग्नि ज्वाला रहने वाले कौन है யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் பார்க்கிறோம். निर्गमन 3 अध्याय 2 वचन में देखते हैं அந்த முட்செடியில் எரிகிற அக்கினி ஜுவாலையிலிருந்து उस काटेली जाड़ में जलने वाले उस अग्नि से நின்று அவனுக்கு தரிசனமானார். वहां से दर्शन होता है தேவன் அங்க ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். वहां पर परमेश्वर एक दर्शन को देता है எங்கிருந்து தரிசனத்தை कहां கொடுக்கிறார்? से देता है முட்செடியின் நடுவுல எரிந்து கொண்டு இருக்கிற அக்கினி ஜுவாலையில் एक काटेली जाड़ के बीच में जलने वाले अग्नि के बीच में से இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. यहाँ पर दो लोग हैं ஒன்று முட்செடி, एक काटेली जाड़ இன்னொன்னு முன்னாடி நிக்கிற மோசே. एक सामने खड़ा हुआ मूसा மோசே யார் தெரியுமா? मूसा कौन है जानते हैं क्या தரிசனத்தை பார்க்கிறவர். दर्शन को देखने वाला ஹalleluya हालेलुया தரிசனத்தை பார்க்கிறவர். दर्शन को देखने वाला ஆனா இந்த முட்செடி யார் தெரியுமா? लेकिन काटेली जाड़ क्या जानते हैं தரிசனத்தை பெற்றவன். दर्शन को पाया हुआ ஹalleluya हालेलुया யார் ஒருவர் தரிசனத்தை பெற்றிருக்கிறார்களோ जिसने दर्शन को पाया है ना அவர்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் வைத்திருக்கிறார். उसे परमेश्वर अग्नि ज्वाला के समान रखे हैं நீங்களும் நானும் எந்த ஸ்டேஜ்ல எந்த லெவல்ல இருந்து கொண்டு இருக்கோம்? हम और आप किस स्थिति में हैं जरा देखिए ஹalleluya हालेलुया தரிசனத்தை பார்க்கிற ஸ்டேஜ்ல நின்னு கொண்டு இருக்கிறோமா? हम दर्शन के देखने वाले स्थिति में हैं क्या தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்டேஜுக்கு நம்ம கடந்து வர்றோம். दर्शन को पा लेने वाले पड़ाव में पहुंचे हैं क्या தரிசனத்தை பார்க்கிற ஸ்டேஜ்ல நின்னா दर्शन को देखने वाले पड़ाव में है तो அக்கினி ஜுவாலையை நீங்க தூரத்துல இருந்து பார்க்கலாம். अग्नि ज्वाला को आप दूर से देख सकते हैं கொஞ்சம் ஆண்டவர் அனுமதித்தால் பக்கத்துல வந்து पर பார்க்கலாம். उसे थोड़ी अनुमति दी तो आप बाजू में जाकर देख सकते அதிலும் हैं கொஞ்சம் அனுமதித்தால் நீங்கள் அந்த அக்கினி ஜுவாலைந்து எரிகிற தேவனோடு பேசலாம். और ज्यादा अनुमति दी तो आप अग्नि ज्वाला में परमेश्वर से आप बात कर सकते हैं That's all, அதோட முடிஞ்சு போச்சு. उससे ही खत्म हो जाता है ஆனால் அக்கினியை தரிசனத்தை பெற்றவர்கள் लेकिन दर्शन को पाए हुए लोग அக்கினி ஜுவாலையாய் எரிந்து अग्नि ज्वाला बनकर जलकर ஆண்டவரே வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். परमेश्वर को ही प्रकट करने वाले बन जाते हैं ஹalleluya हालेलुया மோசே இந்த தேவ பர்வதத்தில் ஏறும் பொழுது परमेश्वर के पर्वत पे चढ़ते वक्त मूसा தரிசனத்தை பார்க்கிறவனாய் ஏறினான். दर्शन को देखने वाला बनकर चढ़ा ஆனா அதே மோசே लेकिन वही मूसा சீனாய் மலையில் ஏறும் பொழுது जब सीनाई पर्वत पर जब चढ़ा தரிசனத்தை பெற்றவனாய் திரும்பி दर्शन வந்தான். को पाया हुआ व्यक्ति बनकर उतरा அதனால தான் அவனுடைய முகம் மாற ஆரம்பித்தது. इसके लिए उसके चेहरा बदलने அதனால लगा தான் அந்த முகத்தை யாரும் பார்க்க முடியல. इसलिए उसके चेहरे को कोई देख नहीं पाया இந்த அனாயிண்டிங் மீட்டிங் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் इस अभिषेक की आराधना में आए हर एक தரிசனத்தை व्यक्ति பார்க்கிறவர்கள் மாத்திரமல்ல, सिर्फ दर्शन को देखने वाले नहीं தரிசனத்தை பெற்றவர்களாய் இருக்க दर्शन வேண்டும். को पाए हुए लोग बनकर रहना है அதற்கு அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் நம்மை மாற்ற इसके வேண்டும். लिए परमेश्वर अग्नि ज्वाला हमें बदलना है ஹalleluya हालेलुया தரிசனத்தை பார்க்கிறவர்கள் दर्शन को देखने वाले மோசேயை போல ஆச்சரியப்பட்டு வருவார்கள். मोशे के समान अचंभित होकर आएंगे வாவ் முச்செடி எரிகிறதான அவிழ்ந்து போகல, देखो काटेली जाड़ जल रहा है लेकिन अभी तक भस्म नहीं हुआ ஆச்சரியப்படுவாங்க. अचंभित होंगे இன்னைக்கு அந்த நிலையில தான் अनेகர் இருக்கிறோம். आज कई सारे लोग उसी स्थिति में हैं தரிசனத்தை பார்த்தோன்னே எவ்வளவு அழகான தரிசனத்தை பார்த்துட்டேன், दर्शन को देखे कितना अच्छा दर्शन मैंने देख लिया எவ்வளவு है அருமையான சொப்பனத்தை பார்த்துட்டேன். कितना अच्छा सा स्वप्न को देखा है அதிலே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறோம். उसी में अचंभित होकर खुशी होकर बैठ जाते பட் ஒன்னு हैं தெரியுமா, लेकिन एक जान लो அந்த ஆச்சரியமும் அந்த சந்தோஷம் அதோட முடிந்து போய்விடும். उस अचंबा और खुशी से उसी समय समाप्त हो जाता है ஆனா தரிசனத்தை பெற்றவர்கள் लेकिन दर्शन को पाए हुए लोग ஆச்சரியப்படாவிட்டாலும் अचंभित नहीं हुए तो भी அமைதியாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு खामोशी இருப்பார்கள். से परमेश्वर की इच्छा को पूरा करते हैं இன்னைக்கு நாம எப்படி மாற आज ஆசைப்படுறோம்? हम कैसे बदलना चाहते हैं தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் क्या हम ஆசைப்படுறோமா? दर्शन को देखते रहना चाहते हैं क्या இல்லப்பா, या नहीं நான் ஒரு தரிசனம் பெற்ற ஊழியக்காரனாய் நான் மாற या दर्शन को पाए हुए परमेश्वर का सेवक बनना है தரிசனம் कर பெற்ற ஒரு ஊழியக்காரியாய் நான் மாற போகிறேன். परमेश्वर को दर्शन को पाए एक सेवका ही बनना அந்த चाहते हैं தரிசனம் எனக்குள்ளாக வேண்டும். वो दर्शन मेरे अंदर चाहिए ஹalleluya हालेलुया தரிசனத்தை பெற்றவர்கள் மாத்திரமே दर्शन को पाए हुए लोग ही அநேகரை தரிசனத்தை பார்க்கிறவர்களாய் மாற்ற कई முடியும். सारे लोगों को दर्शन को देखने वाले लोग बना सकते हैं நீங்க தரிசனத்தை ரிசீவ் பண்ணல, நீங்க பெற்றுக்கொள்ளல அப்படின்னா अगर दर्शन को अगर आपने नहीं पाया तो நீங்க யாரையும் தரிசனத்துல நடத்த முடியாது. आप किसी और को दर्शन में नहीं चला सकते ஏன் हैं தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? क्यों दर्शन को हमें पाना है தரிசனத்தை பெற்ற முச்செடி தான் மோசேயை தரிசனத்தில் நடத்தினது. दर्शन को पाया हुआ काटेली झाड़ी मूसा को उस दर्शन में चलाया அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தது. उसे एक दर्शन दिया நீ எகிப்து தேசத்திற்கு போ, आप मिस्र देश में जाओ அங்கு ஜனங்கள் அடிமையாய் वहाँ இருக்கிறார்கள், लोग बंधन में அவர்களை हैं நீ விடுதலையாக்கி கொண்டு வர उन्हें வேண்டும். छुड़ा कर तुम्हें लाना है இந்த தரிசனத்தை கொடுத்தது யார்? इस दर्शन को दिया कौन முச்செடியில் எரிந்த தேவன். वो कटेली झाड़ में जला हुआ परमेश्वर ஹalleluya हालेलुया இன்றைக்கு நீங்களும் நானும் தரிசனத்தை பெற்றவர்களாய் மாறினார் आज आप और मैं दर्शन को पाए हुए व्यक्ति बदल जाते हैं तो அநேகரை தரிசனத்தை பார்க்கிறவர்களாய் மாற்றி कई விட सारे முடியும். लोगों को दर्शन को देखने वाले लोग हम बना सकते हैं ஹalleluya हालेलुया நம்ம கூட இருக்கிறவங்களை हमारे साथ रहने वाले தரிசனமுடையவர்களாய் மாற்ற வேண்டும். दर्शन वाले लोग बनाना है அதுதான் நம்முடைய தலையாய கடமையில ஒன்றா இருக்கிறது. इसके लिए हमारा मुख्य कर्तव्य वही है அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அக்கினி ஜுவாலையாய் மாற்றி इसके लिए இருக்கிறார். परमेश्वर ने अग्नि ज्वाला के रूप में बदला
है। ஹalleluya Hallelujah. அது பார்ப்பதற்கு ஒரு சாதாரண முட்செடி தான். उसे देखने के लिए एक साधारण काटेली झाड़ ஆனா அந்த है, முட்செடியில் அக்கினி ஜுவாலை வந்ததனால लेकिन उस काटेली झाड़ में अग्नि ज्वाला आई इसके தரிசனமே लिए। இல்லாத ஒரு மோசே தரிசனத்தோடு வாழ ஆரம்பித்தார். दर्शन के बिना हुआ मूसा दर्शन के साथ जीने लगा। ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இன்னைக்கு யார் தரிசனம் இல்லாம சுத்தி கொண்டு இருக்கிறாங்கல்ல कई सारे लोग दर्शन के बिना घूम रहे हैं ना, அவங்களுக்கெல்லாம் தரிசனம் உடையவர்களாய் மாற்ற வேண்டும் लेकिन என்றால் उसे दर्शन वाले बनना है तो இன்றைக்கு நீங்களும் நானும் அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும். आज आप और मैं अग्नि ज्वाला அந்த बनना அக்கினி है। ஜுவாலையாய் மாற்றுகிற அபிஷேகத்தை ஆண்டவரே கொடுக்க उस விரும்புகிறார். अग्नि ज्वाला में बदलने वाला अभिषेक को परमेश्वर आज हमें देने वाला है। ஹalleluya हालेलुया। தரிசனம் பெற்றவன் தான் दर्शन पाया हुआ ही எரிந்து கொண்டு இருந்தாலும் जलते हुए भी அழியாமல் இருப்பான். नाश नहीं होगा। ஹalleluya हालेलुया। முட்செடி எரிகிறது कटली झाड़ जल रही है ஆனா அவிந்து போகல. लेकिन भस्म नहीं हुआ। ஹalleluya हालेलुया। இதுதான் ஆச்சரியமான நடத்துதல். यही अचंभित चलना நீங்கள் है। ஆண்டவருக்காக எரிந்து கொண்டு இருப்பீர்கள் आप परमेश्वर के लिए जलते रहेंगे ஆனா அழிந்து போக மாட்டீங்க. लेकिन भस्म नहीं होगे। ஹalleluya हालेलुया। உலகம் பார்க்கிறபடி உலகம் பார்க்கிறபடி संसार देखने लायक நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க. आप नाश नहीं होगे। மோசே எப்படி பார்த்தார்? मूसा कैसे देखा? முட்செடி எரியுது कटली झाड़ जल रहा है ஆனா அழியல, लेकिन नाश नहीं हुआ, அழிந்து போகல. भस्म नहीं हुआ। ஏன்னா மோசே பார்க்கும் பொழுது உலக கண்ணோடு பார்த்தார். लेकिन मूसा ने जब देखा संसारिक आंखों से देखा। உலகத்துல ஒரு முட்செடியோ ஒரு செடியோ ஒரு மரமோ எரிந்தா அது அழிஞ்சு போயிரணும். संसारिक रूप से झाड़ या कोई भी चीज चलता है तो नाश हो जाता है, जस्ट भस्म हो ஆனால் இது जाता है, அழியாம இருக்கிறது. लेकिन नाश नहीं हुआ। ஹalleluya हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं அந்த क्या? முட்செடிக்குள் தரிசனம் இருக்கிறது. कि उस कटली झाड़ के अंदर एक दर्शन है। அந்த முட்செடி அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறது. वो कटली झाड़ एक अग्नि ज्वाला के समान है। தரிசனம் பெற்றவர்களை दर्शन पाए लोगों को இந்த உலகம் அழிந்து போவான் என்று நினைத்தாலும், इस संसार के लोग हो सकते हैं सोचेंगे नाश हो நீ जाएगा, அழிந்து போவாய் என்று நினைத்தாலும் तुम नाश हो जाओगे ऐसे सोचेंगे, நீங்க அழியாம எரிந்து கொண்டிருக்க आप உங்க தரிசனம் நடத்தும். नाश न होते हुए जलने के लिए वो दर्शन आपको चलाएगा। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। தரிசனம் பெற்றவர்கள் दर्शन पाए हुए लोग உலகத்தின் கண்களை மாறுபாடான கண்களாய் கர்த்தர் மாற்றி उस கொடுப்பார். संसार की आंख को बदलने वाला बना देगा। அவங்க பார்க்கிற விதத்தை அப்படியே மாற்றி கொடுப்பார். उनके देखने के नजरिए को परमेश्वर बदल देगा। ஹalleluya हालेलुया। தரிசனம் பெற்றவர்கள் தான் तो दर्शन पाए हुए लोग மற்றவர்களை தரிசனத்தில் நடத்துகிறார்கள். दूसरे लोगों को दर्शन में चला सकते हैं। தரிசனம் பெற்றவர்கள் தான் दर्शन पाए हुए लोग எரிந்தாலும் அழியாமல் இருப்பார்கள். जलते हुए भी वो नाश नहीं होंगे। தரிசனம் பெற்றவர்கள் दर्शन पाए हुए பரிசுத்தப்படுத்துவார்கள். पवित्र बनाएंगे। முட்செடி பக்கத்துல மோசே வர்றாரு. कटली झाड़ के बाजू में मूसा आता பக்கத்துல है, வந்தவுடன் ஆண்டவர் சொல்றாரு, पास में आते ही परमेश्वर कहते நீ हैं நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. तुम जो खड़े हो पवित्र भूमि உன் है, பாதரட்சை கழட்டிட்டு வா. अपने पैरों के चप्पल को उतार दो। ஹalleluya हालेलुया। யார் ஒருவர் தரிசனம் பெற்றிருக்கிறார்களோ तो जो किसी ने दर्शन पाया है அவர்கள் மாத்திரமே ஜனங்களை பரிசுத்தத்தில் நடத்த முடியும். वही लोगों को पवित्रता में चला सकते हैं। தரிசனம் இல்லாதவங்க அவங்களும் பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் பரிசுத்தப்படுத்த जो மாட்டாங்க. जिनके पास दर्शन नहीं है वो खुद भी पवित्र नहीं रहेंगे, दूसरों को पवित्रता में चला भी नहीं सकते हैं। தரிசனம் பெற்றவர்கள் தானும் பரிசுத்தமாய் இருந்து दर्शन पाए लोग खुद भी पवित्र रहेगा, பரிசுத்த தேவனில் எரிந்து கொண்டு पवित्र परमेश्वर के सामने जलते हुए, பரிசுத்த அக்கினியாய் ஜுவாலித்து எரிந்து परमेश्वर अग्नि के समान ज्वाला में जलकर மற்றவர்களை பரிசுத்தப்படுத்துவார். दूसरे लोगों को पवित्र करेंगे। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அப்ப அக்கினி ஜுவாலையாய் நீங்களும் நானும் ஏன் மாறணும் தெரியுமா? अग्नि ज्वाला आप और हमें क्यों बदलना है जानते हैं क्या? தரிசனத்தை பார்க்கிறவர்களாய் அல்ல, தரிசனத்தை பெற்றவர்களாய் போகணும். सिर्फ दर्शन को देखने हुए लोग बनने के लिए नहीं, दर्शन को पाए हुए लोग बनकर जाने के लिए। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க. तीसरा एक विषय को देखेंगे, அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? अग्नि ज्वाला के लोग कैसे रहते हैं। உபாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது व्यवस्था 4:12 में हम देखते हैं, அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். अग्नि के बीच में से परमेश्वर आपसे बोलेगा। வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். शब्द को तो सुनाई पड़ेगा, அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி उस शब्द को सुनने के अलावा ஒரு ரூபத்தையும் காணவில்லை. कोई रूप को न देखा। யார் ஒருவர் அக்கினி ஜுவாலையாய் எரிந்து கொண்டு இருக்கிறார்களோ जो अग्नि ज्वाला के समान जलते हैं அவர்களே தேவ சத்தத்தை உடையவர்களாய் இருப்பார்கள். वो परमेश्वर के वचन को धारण हुए लोग देखेंगे। ஹalleluya हालेलुया। சீனாய் மலையில் அக்கினி எரிகிறது. सीनाई पर्वत के ऊपर अग्नि जल रहा है, அக்கினியிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். अग्नि के बीच में से परमेश्वर बोल रहे हैं। சீனாய் மலைக்கு அதுவரைக்கும் தேவ சத்தம் என்னன்னு தெரியாது. सीनाई पर्वत को अभी तक परमेश्वर का शब्द को नहीं जानता था। முதல்ல தேவ சத்தத்தை வெளிப்படுத்துகிறது. पहली बार परमेश्वर को शब्द वहां प्रकट होता है। எப்பொழுது தெரியுமா? कब जानते हैं? அது அக்கினியாய் ஜுவாலையாய் எரிந்து கொண்டு जब अग्नि ज्वाला बनकर जब जलने लगा। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நீங்களும் நான் அக்கினி ஜுவாலையாய் எரிந்தோம் என்றால் अगर आप और मैं अग्नि ज्वाला के समान जलेंगे तो நம்மிடத்திலிருந்து மனுஷ சத்தம் அல்ல, हमारे बीच में से मनुष्य का शब्द नहीं, தேவனுடைய சத்தம் புறப்பட ஆரம்பிக்கும். परमेश्वर की आवाज निकलने लगेगी। நீங்களும் நானும்
பேசுகிற சாதாரண வார்த்தை கூட आज आप और मैं बोलने वाले साधारण शब्द भी தீர்க்க தரிசன வார்த்தையாய் புறப்பட வேண்டும். भविष्यवाणी के वचन के समान आगे बढ़ेंगे. அதுதான் அபிஷேகம் பெற்றவர்கள். वही अभिषेक पाए हुए लोग அவர்கள் தான் அக்கினியாய் वही எரிகிறவர்கள். अग्नि के रूप में जलने वाले அவர்கள் தான் ஜுவாலித்து எரிகிறவர்கள். वही ज्वाला के समान जलने वाले அவர்கள் தான் हैं. தேவனுடைய वही ஊழியக்காரர்கள். परमेश्वर के सेवक நல்லா हैं. புரிந்து கொள்ளுங்க. सभी अच्छे से समझ लो. அக்கினி ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருக்கிற अग्नि ज्वाला के रूप में जलने वाले ஒரு தேவ மனுஷனோ தேவ மனுஷியோ परमेश्वर के सेवक है, परमेश्वर की सेवकाई சாதாரணமாய் சொல்லுகிற வார்த்தை கூட वो साधारण से बोलने वाले शब्द भी தீர்க்க தரிசன வார்த்தையாய் ये வெளிப்படும். भविष्यवाणी के शब्द के रूप में प्रकट தேவ होगा. சத்தமாய் அது வெளிப்படும். परमेश्वर के शब्द के रूप में இன்னைக்கு प्रकट அந்த होगा. அக்கினி ஜுவாலையாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். उसी अग्नि ज्वाला के समान आप और मैं बदलना है. நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் हमारे शब्द को सुनने वाले சொல்ல வேண்டும். कहना चाहिए. அன்னைக்கு அந்த பிரதர் சொன்னாங்க, उस दिन उस ब्रदर ने அது कहा அப்படியே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. वो यहाँ पर पूरा हो रहा அன்னைக்கு है. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, उस बहन ने उस दिन कहा था அது அப்படியே நிறைவேறி तो கொண்டு वैसे இருக்கிறது. ही पूरा हो रहा है. உங்களுடைய என்னுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் மாற வேண்டும். आपका और मेरा शब्द भविष्यवाणी के शब्द में बदलना தீர்க்க है. தரிசனம் என்பது தேவனுடைய சத்தம். भविष्यवाणी बोले तो परमेश्वर की आवाज है. ஹalleluya. हालेलुया. அந்த சத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் उस என்றால் शब्द को प्रकट करना है तो நீங்களும் நானும் சாதாரணமாய் இருக்க கூடாது. आप और मैं साधारण रूप से नहीं रहना है. அக்கினி ஜுவாலையாய் இருக்க வேண்டும். अग्नि ज्वाला के समान रहना அதற்கு है. தான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையா इसके लिए வைத்திருக்கிறார். परमेश्वर अपने सेवकों को अग्नि ज्वाला के रूप में रखा है. அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் போகிற சபையில இருக்கிற ஊழியர்கள் आज के लिए आप और मैं जहाँ पर सेवक कलीसिया में जाते हैं, वहाँ के सेवक लोग சாதாரணமாய் ஜெபிக்கிற ஜெபமும் साधारण से करने वाले प्रार्थना भी சாதாரணமாய் சொல்லுகிற வார்த்தையும் साधारण से कहने वाले शब्द भी நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு हमारे வருகிறது. जीवन में आशीष को ले आता है. நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொண்டு हमारे வருகிறது. जीवन में रिहाई को लाता है. நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு हमारे जीवन வருகிறது. में चंगाई को लाता है. நம்முடைய வாழ்க்கை கட்டுகளை அறுக்கிறது. हमारे शब्द बंधन को तोड़ते हैं. ஏன் தெரியுமா? क्यों जाते हैं? உள்ள இருக்கிற அக்கினி அது. अंदर से रहने वाला वो अग्नि அவர் है. அக்கினியில எரிந்து கொண்டு वो अग्नि இருக்கிறார்கள். में जल रहे हैं. அந்த அக்கினி ஜுவாலையாய் वो अग्नि ज्वाला இன்னைக்கு நீங்களும் மாற முடியும், நானும் மாற முடியும். आप भी बदल सकते हैं, मैं भी बदल सकता हूँ. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. மாற ஆசைப்படுறீங்களா? बदलना चाहते हैं அந்த क्या? அக்கினி ஜுவாலை ஏன் வேண்டும் वो தெரியுமா? अग्नि ज्वाला क्यों चाहिए? தேவ जानते हैं क्या? சத்தத்தை வெளிப்படுத்த परमेश्वर வேண்டும். के शब्द को प्रकट करने के लिए. உபாகமம் 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, व्यवस्था 5वां अध्याय 4वां वचन कहता है அவர் முகமுகமாய் உங்களோடு वो பேசினார். चेहरे चेहरे आपसे बातें करेगा. எப்படி முகமுகமாய் பேசினார்? कैसे बातें करेगा? அக்கினியின் நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களோடு वो பேசினார். अग्नि में से रहकर आमने सामने बातें करेगा. இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தாங்களா? परमेश्वर को आमने सामने देखा क्या? பார்க்கல. नहीं देखा. மோசே மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, मूसे को सिर्फ परमेश्वर कहते அவன் हैं மாத்திரம் என்னோட முகமுகமாய் பேசுறான். वो सिर्फ मुझे आमने सामने बातें ஆனா करता இந்த है. வசனம் சொல்லுகிறது, ये वचन कहता है அக்கினி நடுவில் இருந்த பேசின தேவன் अग्नि के बीच में से बात करने वाला परमेश्वर முகமுகமாய் உங்களோடு பேசினார். आमने सामने आपसे बात அப்ப करेगा. முகமுகமாய் பேசினார் என்றால் आमने सामने बात किया बोले तो ஆண்டவர் வாயிலிருந்து சத்தம் வெளிவந்திருக்கிறது. परमेश्वर के मुंह से वो शब्द बाहर निकला. ஹalleluya. हालेलुया. அக்கினியில் ஜுவாலையாய் எரிகிறவர்கள் अग्नि ज्वाला के रूप में जलने वाले வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தையை போல उनके இருக்கும். मुंह से निकलने वाला हर एक शब्द परमेश्वर के मुंह से निकलने वाला शब्द है. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். वैसे अभिषेक आज हमें पा लेना அதுக்கு தான் है. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். उसके लिए आज हम आए हैं. நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும், आज परमेश्वर से मांगेंगे என்னுடைய வாயை உம்முடைய வாயாய் மாற்றுங்கப்பா. मेरे मुंह को आपके मुंह में बदलिए. என்னுடைய வார்த்தையை உம்முடைய வார்த்தையாய் मेरे மாற்றுங்க. शब्द को आपके शब्द में बदलिए. என்னுடைய சத்தம் உம்முடைய சத்தமாய் வெளிப்பட मेरी आवाज வேண்டும். आपके आवाज रूप में निकलना है. அதற்கு என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க. उसके लिए आप मुझे अग्नि ज्वाला के रूप में बदलिए. அதே உபாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனம் சொல்லுகிறது. वही व्यवस्था के 4वां अध्याय 36वें वचन में पढ़ते हैं. 4ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனம் பாருங்க. 4वां अध्याय 36वें में देखें हैं உன்னை உபதேசிக்கும்படிக்கு तुम्हें उपदेश देने के लिए அவர் வானத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணி वो अपने आकाश से अपनी वाणी को सुनाई देकर பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். पृथ्वी में अपने बड़ी अग्नि को आपको दिखाया. அக்கினி நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்த வார்த்தைகளை கேட்டாய். उसके वचन जो आग के बीच में से आते हुए सुनाई पड़े. சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? आवाज कहां से आई? இந்த वचனம் சொல்லுகிறது, वचन कहता है வானத்திலிருந்து அவருடைய சத்தம் வந்தது. आकाश से उसकी वाणी आई. ஆனா அக்கினி எங்க இருந்தது? लेकिन अग्नि कहां थी? பூமியில இருந்தது. वहां पृथ्वी पर थी. இப்ப வானத்தில் உள்ள தேவ சத்தத்தை आकाश में होने वाले परमेश्वर की आवाज को பூமியில இருக்கிற அக்கினி पृथ्वी में रहने वाले अग्नि தன் மூலமாக வெளிப்படுத்த अपने ஆரம்பித்தது. द्वारा प्रकट करती है. அந்த சத்தம் இஸ்ரவேலுக்கு தேவ சத்தமாய் மாறினது. वो शब्द इस्राएल को परमेश्वर की वाणी बन गई. ஹalleluya. हालेलुया. வானத்திலிருந்து இறங்குகிற தேவ அக்கினி, आकाश से उतरने वाले परमेश्वर की अग्नि, தேவனுடைய சத்தம் परमेश्वर की वाणी அக்கினியாய் இருக்கிற நமக்குள் வரும் பொழுது अग्नि नामक हम के अंदर हमारे अंदर आते वक्त அது வெளிப்பட்டுச்சு அப்படினா जब प्रकट होता है तो தேவ சத்தமாய் மாறும். परमेश्वर के शब्द बन जाते हैं. Are you believe that?
விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं क्या? விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास कर रहे हो क्या? நான் அக்னியா இருந்தால் अगर मैं अग्नि रहूंगा तो வானத்திலிருந்து தேவ சத்தம் என் மூலமாய் வெளிப்படும். आकाश से परमेश्वर के शब्द मेरे द्वारा प्रकट होंगे. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு அதை விசுவாசிங்க. उसे आप विश्वास करो. அப்ப ஒன்று அக்னி ஜுவாலையாய் இருக்கிறவர்கள் एक अग्नि ज्वाला में जो रहे தேவ சாயலோடு இருக்கிறார்கள். परमेश्वर के स्वरूप के साथ है. அக்னி ஜுவாலையாய் இருக்கிறார்கள். जो अग्नि ज्वाला है தரிசனத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். दर्शन को पाए हुए लोग हैं. அக்னி ஜுவாலையாய் இருக்கிறவர்கள் जो अग्नि ज्वाला है தேவ சத்தத்தை உடையவர்களாய் परमेश्वर இருக்கிறார்கள். के शब्द को पाए हुए लोग हैं. நான்காவதாக பாருங்க, चौथा देखेंगे யாத்ராகமம் 24 அதிகாரத்தின் 17 वचனம் சொல்லுகிறது. व्यवस्था 24 अध्याय 17 वचन में हम देखते யாத்ராகமம் हैं 24:17 व्यवस्था निर्गमन 24:17 மலையின் கொடுமுடியிலே पर्वत की चोटी पर கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல இருந்தது. परमेश्वर की महिमा का इजरायली के दृष्टि में यहोवा का तेज पर्वत की चोटी पर प्रचंड आग सा देख पड़ा. அல்லேலூயா. हालेलुया. இப்போ மலையில கர்த்தருடைய மேகம் மகிமை வந்து இறங்கி இருக்கிறது. पर्वत पर परमेश्वर की मेघ आकर उतरा है. வசனம் சொல்கிறது மலையின் கொடுமுடியிலே पर्वत की चोटी में கர்த்தருடைய மகிமையின் காட்சி यहोवा की तेज जो है அல்லேலூயா. हालेलुया. அங்க காணப்படுகிறது என்னது? वहां पर क्या दिखाई देता है? கர்த்தருடைய மகிமை. परमेश्वर की यहोवा की அந்த तेज. மகிமையின் காட்சி वो तेज की तो இஸ்ரவேலருக்கு எப்படி தெரிந்தது? इस्राएल लोगों को कैसे दिखाई पड़ता है? அக்கினி போல தெரிந்தது. आग के समान देख पड़े. அல்லேலூயா. हालेलुया. நான்காவது என்ன தெரியுமா? चौथा क्या जानते हैं क्या? அக்கினி ஜுவாலையாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால் अगर अग्नि ज्वाला के रूप में अगर आप और मैं है तो கர்த்தருடைய மகிமையை உடையவர்களாய் இருக்கிறோம் நம்ம. परमेश्वर की महिमा को हम धारण किए हुए लोग हैं. அல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. कितना बड़ा भाग्य है देखिए. கர்த்தருடைய மகிமை வந்து परमेश्वर की महिमा जो है அக்கினியை போல காட்சி கொடுக்கிறது. अग्नि के रूप में हमें दिखाई देता இன்னைக்கு है. அக்கினி ஜுவாலைகளை கர்த்தர் ஏன் ஊழியர்களை வைத்திருக்கிறார்? अग्नि ज्वाला के परमेश्वर में सेवकों को क्यों रखा है? ஏன்னா கர்த்தருடைய மகிமையாய் அவர் நின்று கொண்டு இருக்கிறார். क्योंकि परमेश्वर की महिमा के रूप में वो खड़े हैं. கர்த்தருடைய மகிமை அவர்கள் மூலம் வெளிப்படுகிறது. परमेश्वर की महिमा उनके द्वारा प्रकट होती है. அதே தேவ ஊழியர்களாய் वही परमेश्वर के सेवक के रूप में நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால் आप और मैं बदलना है तो நீங்க ஆண்டவரை கேட்கணும். आप परमेश्वर से मांगेंगे நானும் கர்த்தருடைய மகிமையின் காட்சியாய் மாற வேண்டும். मैं भी परमेश्वर की महिमा के स्वरूप बनना है. என்னை பார்க்கிறவர்கள் मुझे देखने वाले என் அருகில் வருகிறவர்கள் मेरे बाजू में आने वाले கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். परमेश्वर की प्रसन्नता को महसूस करना है. அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை அக்கினியாய் மாற்றுவீராக. वैसे परमेश्वर मुझे अग्नि के रूप में बदलना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. கடந்த காலங்களில் வாழ்ந்த अनेक பரிசுத்தவான்கள் पुराने जमाने में रहे कई सारे पवित्र लोग அவங்க பக்கத்துல போக கூட अनेகர் பயப்படுவாங்க. उनके बाजू में जाने के लिए कई लोग डरते थे. ஏன் பயப்படுவாங்க தெரியுமா? क्यों डरते हैं जानते हैं அவங்க क्या? பக்கத்துல போனாலே அந்த தேவ பிரசன்னம் இருந்து கொண்டு उनके இருக்கு. बाजू में जाते कि परमेश्वर की प्रसन्नता उनके बाजू में அந்த रहती பிரசன்னத்துக்கு है. பக்கத்துல நம்மளால நிக்க முடியாது. उनके प्रसन्नता के सामने हम बाजू में हम खड़े அந்த रह அளவுக்கு सकते அவங்க हैं. அக்கினியாய் எரிந்து கொண்டு वैसे இருந்தார்கள். अग्नि के रूप में जलते थे. அந்த அளவுக்கு ஜுவாலித்துக் கொண்டு இருந்தார்கள். उसने द्वारा अग्नि ज्वाला था उनके पास. ஏன் தெரியுமா? क्यों जानते हैं क्या? அவங்களுடைய ஒரே ஆசை उनके एक ही इच्छा மோசே போல சொன்னாங்க, मूसा के समान कहा உம்முடைய மகிமையை எனக்கு காட்டுங்கப்பா. आपकी महिमा को मुझे உம்முடைய बताओ. மகிமையா என்னை மாற்றுங்கப்பா. आपकी महिमा स्वरूप मुझे बताओ. உம்முடைய மகிமை எனக்குள் வரட்டும். आपकी महिमा मेरे अंदर आने எங்க दो. ஊழியத்துல உங்க மகிமை வெளிப்படட்டும். मेरी सेवकों में आपकी महिमा प्रकट होने दो. இதுதான் அவங்களுடைய தாகமாய் இருந்தது. यही उनकी प्यास थी. இன்னைக்கு அதே தாகத்தோடு उसी प्यास के साथ நாம் நம்முடைய ஊழியங்களை செய்வோம் आज என்றால் आप हमें अपनी सेवकाई को करेंगे கர்த்தர் तो நம் மத்தியில் இருந்து கூட தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் அநேகரை எழுப்ப முடியும். हमारे बीच में से परमेश्वर हम अपनी महिमा को प्रसन्नता को लोग महसूस करने से बना देगा. அந்த தேவ மகிமையானது परमेश्वर की जो महिमा जो है அக்கினியாய் நம் மூலமாய் வெளிப்படுகிறது. अग्नि के रूप में हमसे द्वारा प्रकट होगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்டு இருக்கிறோம். कितनी सारी गवाहियों को हमने देखा है. எத்தனையோ தேவ பிள்ளைகள், कितने सारे परमेश्वर के लोग இளம் வாலிப பிள்ளைகள் जवान தன்னந்தனியாக ரோட்ல மாட்டிக்கொள்ளும் பொழுது, अकेले जब रास्ते में जब फंस जाती हैं, நடு இரவுல மாட்டிக்கொள்ளும் பொழுது, बीच रात में जब फंस जाती हैं, அவர்களை கெடுக்க நினைத்த சத்துருக்கள் उनको नाश करने वाले जो शत्रु அவர்கள் அருகில் வந்து பயந்தோடின சாட்சிகள் உண்டு. उनके बाजू में आकर डर कर भागे हुए कई सारे गवाही हैं. ஏன் தெரியுமா? क्यों जानते हैं क्या? அவர்கள் அக்கினியாய் ஜுவாலித்துக் क्योंकि கொண்டிருந்தார்கள். अग्नि के रूप में प्रकट हुए. அவர்களுக்குள் கர்த்தருடைய மகிமை இருந்தது. उनके अंदर परमेश्वर की महिमा थी. கர்த்தருடைய மகிமையாய் இருக்கும் என்றால் अगर परमेश्वर की महिमा रहेगी तो யாருமே பக்கத்துல நிற்க कोई முடியாது. बाजू में खड़ा नहीं रह யாருமே सकता. பக்கத்துல நிற்க कोई முடியாது. बाजू में खड़ा नहीं रह सकता. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு அதே கர்த்தருடைய மகிமையின் காட்சியாக वही परमेश्वर की महिमा का இந்த உலகத்துல நீங்களும் நானும் சுற்றி திரிய வேண்டும். आप और मैं यहाँ पर संसार में फिरना है. அதற்கு எப்படி மாற வேண்டும் उसके தெரியுமா? लिए हमें कैसे बदलना है? அக்கினி ஜுவாலையாய் என்னை மாற்றுங்கப்பா. अग्नि ज्वाला के समान परमेश्वर मुझे எனக்குள்ளாக बदलो. அக்கினி ஜுவாலை இருக்கும் என்றால், मेरे अंदर अग्नि ज्वाला रही तो என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீர் என்றால், परमेश्वर अग्नि ज्वाला रूप में मुझे बदलेंगे तो அநேகர் கர்த்தருடைய மகிமையின் காட்சியை பார்ப்பார்கள். करने कई सारे परमेश्वर की महिमा के दर्शन को देखेंगे. हालेलुया. हालेलुया.
हालेलुया ஹalleluya हालेलुया 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது दूसरा इतिहास 7वां अध्याय पहला वचन में देखते हैं அக்கினி அந்த ஆலயத்துல இறங்கினது अग्नि उस भवन में उतर गया கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு परमेश्वर की महिमा उस भवन को भर दिया எல்லாரும் பார்த்தது என்ன தெரியுமா सभी लोगों ने किसको देखा அக்கினியை பார்த்தாங்க सिर्फ अग्नि को देखा அக்கினி இறங்குது ஆலயத்துல अग्नि उतर रहा है भवन में ஆனா அக்கினியின் மூலமாக लेकिन अग्नि के द्वारा கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி परमेश्वर की महिमा उस भवन को भर दिया கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க जरा स्मरण कर देखो இங்க இருக்கிற நாம் அனைவரும் यहाँ बैठे हुए हम सभी இன்னைக்கு लोग அக்கினியாய் மாறுவோம் என்றால் जब अगर अग्नि बदल जाएंगे तो இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை தவிர வேற எதுவுமே என்டர் பண்ண முடியாது यहाँ पर परमेश्वर की महिमा के अलावा कोई और चीज अंदर प्रवेश नहीं कर सकता ஹalleluya हालेलुया உங்க வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் आपके घर में रहने वाले सभी लोग அக்கினி ஜுவாலையா எரிந்து கொண்டிருந்தால் अग्नि ज्वाला के संग जलते हैं तो அந்த வீட்டிற்குள் கர்த்தருடைய மகிமை தவிர வேற எதுவுமே உள்ள வர उस முடியாது घर के अंदर परमेश्वर की महिमा के अलावा कोई और चीज अंदर आ नहीं सकता அன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை தவிர வேற எதுவுமே உள்ள उस दिन परमेश्वर के भवन के अंदर परमेश्वर की महिमा के अलावा कोई और चीज नहीं था ஹalleluya हालेलुया அக்கினி அக்கினியை கொண்டு வருவன் கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக நிற்க முடியாது बाहरी अग्नि को लेने वाला परमेश्वर के सामने खड़ा नहीं रह सकता சொன்னீங்க நீங்களும் நானும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய ஆலயத்தையும் கர்த்தருடைய மகிமையால் நிரப்ப வேண்டும் आज आप और मैं हमारे घर और हमारे भवन को परमेश्वर के अग्नि के रूप से में बदलना है அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் उसके लिए हमें क्या करना है ஆண்டவர்ட்ட சொல்லுங்க परमेश्वर से बोलिए நான் உம்முடைய ஊழியக்காரன் मैं आपकी நான் सेवक உம்முடைய हूं ஊழியக்காரி मैं आपके सेवक ही हूं என்னை அக்கினி ஜுவாலையாய் मुझे மாற்று अग्नि ज्वाला के रूप में நான் बदलिए கர்த்தருடைய மகிமையின் காட்சியாய் मैं வெளிப்பட परमेश्वर की வேண்டும் महिमा के रूप में मुझे दर्शन होना है ஹalleluya हालेलुया இந்த மகிமையின் காட்சியை इस महिमा के रूप को மோசேயுடைய முகத்தில் பார்த்தார்கள் मूसा के चेहरे पे देखा யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனம் சொல்லுகிறது निर्गमन 34 और 38 वचन में देखते हैं அவன் முகத்தை முக்காடு போட்டுக்கொண்டான் उसके चेहरे पे पर्दा डाला गया ஹalleluya हालेलुया உள்ள போய் ஆண்டவர்ட்ட பேசும் பொழுது अंदर परमेश्वर से बातें करते वक्त முக்காடை எடுத்துட்டு மகிமையோடு பேசிக் கொண்டு இருக்கிறார் अपने पर्दे को हटाकर महिमा के रूप में परमेश्वर से बातें करता है வெளியே வரும் பொழுது बाहर आते वक्त தன்னுடைய முகத்துல முக்காடை போட்டு பேசுகிறார் अपने चेहरे में पर्दे को डालकर बात करता है காரணம் என்ன தெரியுமா कारण क्या है மோசேயின் முகத்தில் எரிந்த அந்த அக்கினி ஜுவாலை मूसा के चेहरे पर जलने वाले अग्नि की ज्वाला கொஞ்சம் யோசிச்சு பாருங்க जरा सोच कर देखिए மோசேயினுடைய முகத்துல मूसे के चेहरे ஒரு पर சாதாரண பிரகாசம் மட்டும் இருந்தால் एक साधारण प्रकाश सिर्फ रहा तो ஹalleluya ஒரு சாதாரண பிரகாசம் एक साधारण सा प्रकाश எப்படி நீங்க போட்டோஷாப்ல போட்டு ஒயிட் கருப்பா இருக்கணும் ஒயிட்டா மாத்துறாங்கல்ல जैसे फोटोशॉप में जो काला है उसे हम गोरा बना देते हैं அந்த மாதிரி ஒரு சாதாரண பிரகாசம் மாத்திரம் இருந்தா एक साधारण सी प्रकाश अगर उसके चेहरे पे रहा तो ஜனங்கள் மோசே பார்த்து சொல்லி இருப்பாங்க முக்காடு போடுங்கன்னு लोगों ने मूसा को देखकर कहा होगा पर्दा लगा लो இல்ல எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க नहीं बोलो क्या बोला होगा 40 நாள் மலையில இருந்துட்டு வந்தாரு 40 दिन पर्वत में बैठकर आए கொஞ்சம் हैं வெள்ளையா ஆயிட்டாரு थोड़ा सा सफेद हो गए हैं। ஹalleluya हालेलुया இவ்வளவுதான் சொல்லி இருப்பாங்க सिर्फ वैसे ही बोले होंगे ஆனா மோசேயின் முகத்துல लेकिन मूसे के चेहरे पर அக்கினி எரிந்து கொண்டிருந்தது अग्नि की तेजी थी அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை उसके चेहरे को देख नहीं पा रहे थे ஹalleluya हालेलुया இது எதற்கு இது ஒப்பனையா இருக்கு தெரியுமா किसके समान है जानते हैं क्या சீனாய் மலையில் அக்கினி இறங்கும் பொழுது सीनाई पर्वत पे अग्नि उतरी ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா लोगों ने क्या कहा जानते हैं क्या நீர் எங்க என்னோடு பேசும் அவர் என்னோடு பேச வேண்டாம் आप हमसे बातें कीजिए उस परमेश्वर हमसे बातें मत करो ஏன்னா அவர் அக்கினியா இருக்கிறார் क्यों अग्नि के रूप में है அவர் எங்களால பார்க்க முடியாது उसे हम देख नहीं सकते அவர் हैं எங்களால பேச முடியாது वो हम उनसे बातें नहीं कर सकते हैं அதே அக்கினியை தான் மோசே பெற்று கொண்டு வந்தார் उसी अग्नि को पाकर मूसा उतर कर இப்ப आता है மோசே முகத்துல அந்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது उस मूसे के चेहरे पर अग्नि की तेजी जल रही है இப்ப ஜனங்கள் சொல்றாங்க अब लोग कहते हैं நீங்களும் எங்களோடு பேசாதீங்க आप भी हमसे मत बोलो இப்ப அந்த அக்கினியை மறைப்பதற்காகவே முக்காடு उस போடுகிறார் अग्नि को तेजी को छुपाने के लिए उस पर्दा को लगाते हैं ஹalleluya हालेलुया அக்கினி ஜுவாலையா இருந்தால் अग्नि ज्वाला बनकर रहोगे तो கர்த்தருடைய மகிமையின் காட்சியாய் நீங்கள் உலாவுகிறீர்கள் अब परमेश्वर की महिमा के स्वरूप आप यहाँ वहाँ टहलोगे கடைசியாக ஒன்று சொல்லி முடித்து आखिर में चीज कहकर நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம் हम परमेश्वर को सौंपने वाले हैं அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रेरितों के दूसरा अध्याय तीसरा वचन में हम देखते हैं அக்கினி மயமான பிரிந்திருக்கும் நாவுகள் வந்து இறங்க ஆரம்பித்தது अग्नि के रूप में फटा हुआ परमेश्वर का जीप समान अग्नि இது என்ன செய்ததுன்னு நமக்கு தெரியும் वो क्या किया हम जानते हैं ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில பேச ஆரம்பித்தார் परमेश्वर ने दिए हुए अपने वरदान के अनुसार भिन्न भिन्न भाषा में बोलने लगे அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறவர்கள் अग्नि ज्वाला के रूप में रहने वाले கர்த்தருடைய வரமுடையவர்களாய் இருப்பார்கள் परमेश्वर के वरदान पाए लोग रहेंगे ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया நான் தைரியமாய் சொல்லுவேன் मैं धैर्य के साथ நான் कहूंगा இந்த வசனத்தை விசுவாசித்து சொல்றேன் मैं वचन को विश्वास कर कर कहता हूं கர்த்தருடைய அக்கினியை பெற்றவர்கள் परमेश्वर के अग्नि को पाए हुए लोग கர்த்தருடைய ஏதாவது ஒரு வரத்தை பெற்றவர்களாய் இருப்பார்கள் परमेश्वर के कोई ना कोई एक वरदान को निश्चित रूप से पाए होंगे ஹalleluya हालेलुया அக்கினியை பெற்றுட்டு अग्नि को पाकर வரம் இல்லாம இருக்கவே முடியாது वरदान के बिना आप रह नहीं सकते ஹalleluya हालेलुया இன்னைக்கு நீங்களும் நானும் வரமுடையவர்களாய் மாற வேண்டும் और आप और मैं वरदान वाले लोग बनना है அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் अग्नि ज्वाला के रूप में परमेश्वर में बदलेगा 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது दूसरा तीमुथियुस पहला अध्याय छठा वचन में हम देखते हैं 2 தீமோத்தேயு 1:6ல दूसरा तीमुथियुस 1:6 நான் உன் மீது
கைகளை வைக்கிற பொழுது मैं जब तुम्हारे ऊपर अपने हाथ को रखूंगा, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்புபடி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். परमेश्वर उस वरदान को जो मेरे हाथ रखने से द्वारा तुझ में मिला है चमका दे. அல்லேலூயா. हालेलुया. என்ன சொல்றாரு? क्या कहते हैं? உன் மீது கைகளை வைத்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை, मैं जब तुम्हारे पर हाथ रखता हूँ, तुम्हारे पर जो वरदान है, தேவன் கொடுத்த வரத்தை परमेश्वर देव वरदान நீ को என்ன பண்ணணும்? तुम्हें क्या करना है? அனல் மூட்ட வேண்டும். उसे चमका देना है. அனல் எதற்கு மூட்டுவாங்க? किसको हम आग देते हैं? அக்னிக்கு மாத்தான் அனல் மூட்ட முடியும். सिर्फ अग्नि को ही हम और अग्नि को आग बढ़ा सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அக்னியே தான் அனல் மூட்ட முடியும். अग्नि को ही और आग बढ़ा सकते हैं. அப்போ அந்த வரம் என்பது वो वरदान जो है அக்னியை பெற்றவனுக்குள் இருக்கிறதுனால, अग्नि को पाए हुए उनके अंदर है, அது உனக்குள் அக்னியா இருப்பதனால वो संसार में अग्नि के रूप में है. பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார், प्रेरित बोल अच्छी तरह से कहते हैं, அந்த அக்னியின் வரத்தை நீ கொஞ்சம் அனல் மூட்டு. उस अग्नि के वरदान को और तेज दो, அப்பதான் அந்த வரம் ஒழுங்கா செயல்படும். उसको और तेजी दो, तब वो वरदान अच्छे से அப்பதான் क्रिया அந்த வரம் करेगा. அநேகருக்கு செயல்படும். तो उस वरदान कई सारे लोगों के ऊपर प्रकट होगा, அப்ப क्रिया அக்னியை करेगा. பெற்றவர்கள் தேவனுடைய வரத்தை உடையவர்களாய் जो இருக்கிறார்கள். अग्नि को पाए हुए लोग, परमेश्वर के वरदान को पाए हुए लोग रहना है. அல்லேலூயா. हालेलुया. அதனால தான் தேவன் நம்மளை அக்னி ஜுவாலையை இன்னைக்கு மாற்ற इसके लिए விரும்புகிறார். परमेश्वर आज हमें अग्नि ज्वाला के रूप में बदलना चाहता है. ஏன் அக்னி ஜுவாலையை மாற்றுகிறார்? क्यों अग्नि ज्वाला में बदलता है? 5 காரியங்களை பார்த்திருக்கிறோம். 5 विषय को हमने देखा. அதற்காக நான் ஒப்பு கொடுக்க उसके போகிறோம். लिए अपने आप को हम सौंपने वाले हैं. ஒன்று, தேவ சாயலை பெற்றவர்கள் அக்னி ஜுவாலையாய் एक இருக்கிறார்கள். परमेश्वर के स्वरूप को पाए हुए लोग अग्नि ज्वाला बनना है. இரண்டாவது, தேவ தரிசனத்தை உடையவர்கள் அக்னி ஜுவாலையாய் तो परमेश्वर இருக்கிறார்கள். के दर्शन को पाए हुए लोग अग्नि ज्वाला बनकर रहेंगे. மூன்றாவது, தேவ சத்தத்தை உடையவர்கள் அக்னி ஜுவாலையாய் तो परमेश्वर को இருக்கிறார்கள். शब्द को पाए हुए लोग अग्नि ज्वाला बनकर रहेंगे. மூன்றாவது, தேவனுடைய மகிமையின் காட்சியாய் இருக்கிறவர்கள் அக்னி ஜுவாலையாய் तो இருக்கிறார்கள். परमेश्वर की महिमा के दर्शन रूप में रहेंगे, वो अग्नि ज्वाला के बनकर रहेंगे. ஐந்தாவதாக, पांचवा, தேவனுடைய வரத்தை உடையவர்கள் அக்னி ஜுவாலையாய் तो இருக்கிறார்கள். परमेश्वर को वरदान को पाए हुए लोग अग्नि ज्वाला बनकर இந்த रहेंगे. ஐந்தையும் பெற்றவர்கள் தான் ये पांचों को पाए हुए लोग தேவனுடைய ஊழியக்காரர்கள். परमेश्वर के सेवक हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். आखिर में कहकर समाप्त இந்த करता हूं. அக்னி ஜுவாலை எப்படி உண்டாகிறது? ये अग्नि ज्वाला कैसे प्रकट होता है? எப்பொழுது அக்னி ஜுவாலை உண்டாகும்? कब ये अग्नि ज्वाला तैयार होता है? ஒரு பொருள் எரியும் பொழுது அக்னி ஜுவாலை உண்டாகிறது. एक कोई वस्तु जलते वक्त अग्नि तैयार होता है. எரிதல் என்றால் என்ன தெரியுமா? जलना बोले तो क्या? தன்னை அழித்தல். अपने आप को नाश करना. அல்லேலூயா. हालेलुया. எரிதல் என்றால் தன்னை அழித்தல். जलना मतलब नाश करना. எந்த ஒரு மனிதனோ மனுஷியோ कोई भी एक व्यक्ति या स्त्री தன்னைத்தானே அழித்து अपने आप को नाश कर ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்களோ, परमेश्वर की सेवकाई को करते हैं, அவர்கள் எரிந்து அக்னி ஜுவாலையாய் वो மாறுவார்கள். जलकर अग्नि ज्वाला के रूप में बदल जाएंगे. हालेलुया. हालेलुया. நீங்களும் நான் ஆசைப்படலாம். आप उनमें चाहत रख सकते हैं. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆசைப்படலாம். अब सही लोग चाहत रख सकते हैं, அக்னி ஜுவாலையாய் நான் மாற வேண்டும். मुझे अग्नि ज्वाला बदलना है. ஆசைப்பட்டா மட்டும் கிடைக்க போறதல்ல. सिर्फ चाहने से नहीं मिलने वाला है. நீங்களும் நானும் எரியும் பொழுதுதான், आप और मैं जब जलते हैं तब, நம்முடைய சுயத்தை அழிக்கும் பொழுதுதான், हमारे खुद को जब हम जलाते हैं तब, நம்மை நாமே கர்த்தருக்குள் அழிக்கும் பொழுது अपने अपने आप को जो परमेश्वर की तरफ जब हम नाश करते हैं, கர்த்தருடைய அக்னி எரிய ஆரம்பிக்கும். परमेश्वर की अग्नि जलने लगती அது है. எரிய எரிய वो जलते जलते அக்னி ஜுவாலையாய் மாற अग्नि ज्वाला के रूप में बदल जाता है. இன்னைக்கு அந்த அக்னி ஜுவாலைகளாய் उस अग्नि ज्वाला में இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் மாற வேண்டும். हर एक जन यहाँ पे बैठे हुए लोग बदलना இதை है. பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் மாற इसे வேண்டும். देखने वाले हर एक जन अग्नि ज्वाला में बदलना அப்பதான் है. நம்ம இப்போ ஒப்பு கொடுக்க போகிறோம். उसके लिए अपने आप को हम सौंपने वाले हैं. ஆசை இருக்கா? चाहत है क्या? ஒப்பு கொடுக்கலாமா? सौंप सकते हैं क्या? ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எழும்பி நின்று एक बार सभी लोग हम खड़े होकर கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर को अपने आप को सौंपने நான் ஒரு वाले அக்னி हैं. ஜுவாலையாய் मैं एक अग्नि ज्वाला के நான் रूप மாற में விரும்புறேன்ப்பா. मैं बदलना चाहता हूँ. மண்ணான எனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க நீர் ये ஆயத்தமாயிருக்கிறீர். मिट्टी रूप मुझे परमेश्वर से अनुभव देने के लिए आप तैयार हो. தூதர்களுக்கு கர்த்தர் இதை கொடுக்கல. देवदूतों को इसे नहीं दिया. அல்லேலூயா. हालेलुया. தூதர்களுக்கு இந்த அனுபவத்தை கொண்டு செல்ல தேவனுடைய விருப்பம் அல்ல. देवदूतों को अनुभव देने के लिए परमेश्वर की इच्छा नहीं है. சாதாரண மனிதனாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் साधारण व्यक्ति मनुष्य हमें मुझे और அவருடைய आपको ஊழியக்காரராய் நாம் மாறும் பொழுது उसके सेवक जब आप बदलते हैं, கர்த்தர் நம்மை அக்னி ஜுவாலையாய் परमेश्वर மாற்றுகிறார். उसे अग्नि ज्वाला के रूप में बदलता है. எல்லாரும் கொஞ்ச நிமிடம் கண்களை மூட போறோம். थोड़े समय के लिए अपने आंखों को बंद करने वाले கர்த்தரிடத்தில் हैं. ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर को अपने आप को सौंपने वाले அக்னி हैं. ஜுவாலையாய் இப்ப எரிய போறோம். अग्नि ज्वाला के रूप में हम जलने वाले நான் हैं. எரிய வேண்டும். मैं जलना है. அதற்கு முன்ன என்ன செய்யணும்? उसके முதலாவதாக पहले हमें क्या करना है? நம்மை அழிக்க வேண்டும். अपने आप को नाश நம்முடைய करना है. சுயத்தை அழிக்க வேண்டும். अपने खुद के सोच को नाश நம்முடைய करना है. மாம்சீகத்தை அழிக்க अपनी வேண்டும். शारीरिकता को नाश करना என்னுடைய है. எண்ணத்தை அழிக்க मेरी வேண்டும். सोच को नाश करना எல்லாரும் है. கண்களை மூடி உண்மையாய் ஒப்பு கொடுங்க. सभी लोग आंख बंद कर सच्चाई के रूप में अपने யாரெல்லாம் आप को மாற सौंपेंगे. ஆசைப்படுறீங்க? कौन-कौन बदलना நீங்க चाहता மாற है? ஆசைப்படுறீங்களா? आप बदलना चाहते हैं இப்ப क्या? உண்மையாய் ஒப்பு கொடுங்க. अब सच्चाई से अपने आप को அப்பா सौंपिए. என்னை அழிக்க ஒப்பு கொடுக்கிறேன் परमेश्वर अपने அப்பா. आप को नाश करने के लिए सौंपता என்னை हूं. அழிக்க ஒப்பு கொடுக்கிறேன் अपने आप को नाश தகப்பனே. करने के लिए मैं सौंपता हूं. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை
தூக்காமல் மாண்டு மடி உண்மையாய் சொல்லுவோமா பாட்ட மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே உகந்த காணிக்கையா என்னை ஒப்பு கொடுத்தே நையா உகந்த காணிக்கையா என்னை ஒப்பு கொடுத்தே நையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா சுகந்த மாஸ்டர் அப்பா என் ஏறி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா சுகர்ந்து மகிழுமையா அப்பா என் சுயத்தை அழிங்கப்பா मेरे खुद को मैं नाश कीजिए என் परमेश्वर மாம்சீகத்தை அழிங்கப்பா मेरी शारीरिकता को नाश कीजिए परमेश्वर நானோ मैं ஒரு அக்னி ஜுவாலையாய் மாறணும்ப்பா अग्नि ज्वाला अगर मुझे ஒரு बदलना அக்னி है ஜுவாலையாய் ये மாறணும் अग्नि ज्वाला में बदलना है நம்முடைய ஊழியக்காரரை आपके सेवकों को அக்னி ஜுவாலையாய் மாற்றுவேன் என்று अग्नि சொன்னீரே ज्वाला पे आप बदलोगे ऐसा आपने कहा அது है என்னை आप मुझे மாற்றுவீராகப்பா बदलिए परमेश्वर என்னை मुझे மாற்றுவீராக बदलिए परमेश्वर என்னை எரிப்பதற்கு मुझे जलने के என்னை लिए அழிப்பதற்கு मुझे नाश करने के என்னை लिए ஒப்பு கொடுக்கிற अपने आप தகப்பனே को सौंप रहा हूं எல்லாரும் परमेश्वर கரங்களை உயர்த்தி सभी लोग हाथ ऊपर ஆண்டவரே उठाकर உண்மையாய் சொல்லலாமா आप बोलेंगे क्या என்னை परमेश्वर ஒப்பு को கொடுக்கிறேன்ப்பா मुझे सौंपता हूं परमेश्वर என்னை அழிக்க ஒப்பு मुझे கொடுக்கிறேன் नाश करने के लिए मैं सौंपता நான் हूं எரிய ஒப்பு கொடுக்கிறேன் मैं नाश होने के लिए सौंपता हूं நான் எங்கு परमेश्वर வெளிப்படக்கூடாது मैं प्रकट नहीं होना है நீங்க परमेश्वर நிலிந்து வெளிப்பட வேண்டும் आप मेरे द्वारा प्रकट உம்முடைய होना அக்கினியை है நிலிந்து வெளிப்பட आप अग्नि வேண்டும் मेरे द्वारा நான் प्रकट அக்கினி होना है ஜுவாலையாய் மாற अग्नि வேண்டும் ज्वाला मुझे बदलना அக்கினி है ஜுவாலையாய் மாற अग्नि வேண்டும் ज्वाला मुझे बदलना அப்படி है அர்ப்பணிக்கிறவர்கள் ऐसे सौंपने वाले கரங்களை தட்டி தேவனை हाथों को மகிமைப்படுத்தும் ताली பொழுது बजाकर परमेश्वर की இப்பொழுது ஒரு स्तुति அக்கினி करेंगे। இறங்குகிறது एक अग्नि उतर இப்பொழுது ஒரு रहा है। அக்கினி இறங்குகிறது एक अग्नि उतर रहा है। பரிசுத்த அக்கினி இறங்குகிறது पवित्र अग्नि उतर रही है। தேவனுடைய அக்கினி இறங்குகிறது पवित्र अग्नि उतर रही है। தேவனுடைய அக்கினி இறங்குகிறது पवित्र अग्नि उतर रही है। ஜுவாலையாய் எரிகிறதுக்கு अग्नि ज्वाला जल ஜுவாலையாய் रही है। எரிகிறதுக்கு ज्वाला जल रही है। ஜுவாலையாய் எரிகிறதுக்கு ज्वाला जल रही है। ஜுவாலையாய் எரிவதற்கு ज्वाला जल रही है। அக்கினி இறங்கி கொண்டு अग्नि उतर இருக்கிறது रही है। அக்கினி இறங்கி கொண்டு अग्नि उतर இருக்கிறது रही है। அதை பெற்றுக்கொள்ளலாமா उसे पालेंगे அதை क्या? பெற்றுக்கொள்ளலாமா उसे पालेंगे क्या? right now उसे पालेंगे। right now पालो, இப்பொழுது उसे पालो, இப்பொழுது अभी, अभी, அக்கினி ஜுவாலை अग्नि ज्वाला, அக்கினி ஜுவாலையா अग्नि ज्वाला। நீங்கள் மாறிக்கொண்டு इसे இருக்கிறீங்க देख लिए। நீங்க மாறிக்கொண்டு இருக்கிறீங்க देख लो, बदल रहा நீங்க है। மாறிக்கொண்டு இருக்கிறீங்க आ रहा है। நீங்க மாறிக்கொண்டு இருக்கிறீங்க बदल रहे हो। பீமா ஷகரியலக Amen. ரகதினமா Jesus, hallelujah, நீங்கலக hallelujah. ரகதினமா சியாங்குலகலக ரகதினமா பரிசுத்த கினி அனுப்பும் தேவா பரிசுத்த கினி அனுப்பும் தேவா பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா நான் பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா பரிசுத்த கினி அனுப்பும் தேவா என்னில் பரிசுத்த கினி அனுப்பும் தேவா பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா இரக்கமய கினி தளலை கொண்டு இரக்கமய கினி தளலை கொண்டு உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளும் என்னில் உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளும் ஆமென் பரிசுத்த கினி அனுப்பும் தேவா பரிசுத்த கினி அனுப்பும் தேவா பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா ஏமான் உமக்காக ஜொலித்து எரிகிறப்பா आपके लिए जलने के लिए உமக்காக परमेश्वर। எரிந்து ஜுவாலித்து आपके लिए எரிகிற जलने के लिए அந்த परमेश्वर। அக்கினி என் மீது பற்றி उस अग्नि பிடிப்பதாக मेरे पर आने என் மீது दीजिए। பற்றி मुझे பிடிப்பதாக मुझ पर आने என் दो। மீது பற்றி मेरे पर பிடிப்பதாக अग्नि आने दो। ஈமா हालेलुया। ஷகரியலக ரகதினமோ சியாந்துனகல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 
को पाए நாங்கள் हुए மாற हैं। வேண்டும். हमें बदलना எங்களை है। அக்னி ஜுவாலையாய் अपने மாற்றுவீராக. अग्नि ज्वाला में बदलिए தேவ परमेश्वर। தரிசனத்தை உடையவர்களாய் परमेश्वर को மாறுகிறோம். देव पर दर्शन पाए हुए நாங்கள் हैं। தரிசனத்தை பார்க்கிறவர்களாய் அல்ல, उस दर्शन को देखने वाले नहीं, தரிசனத்தை பார்க்க வைக்கிறவர்களாய் மாற दर्शन போகிறோம். को दिखाने वाले में बदलना है। தரிசனத்தை வெளிப்படுத்துவர்களாய் மாற दर्शन को போகிறோம். प्रकट करने वाले में बदलना தரிசனத்தை है। பெற்றவர்கள் தான் दर्शन को पाए हुए हैं, எரிந்தால் அழிந்து போக மாட்டோம். जलेंगे तो नाश नहीं होंगे। தரிசனத்தை பெற்றவர்கள் दर्शन को पाए हुए அநேகரை
சிலர் பரிசுத்தப்படுத்துகிறவர்களாய் कई को पवित्र बनाने के மாறுவார்களே लिए बदलने हैं அந்த தரிசனம் பெற்றவர்களாய் उस दर्शन को पाए हुए எங்களை बनकर மாற்றுவீராக हमें बदल लो। ஒப்பு கொடுத்து கரங்களடி सौंप के ஸ்தோத்திரிக்கலாமா परमेश्वर को ताली बजाकर ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா தரிசனம் உடையவர்களாய் தரிசனம் உடையவர்களாய் அக்னி ஜுவாலையாய் அக்னி ஜுவாலையாய் எங்களை மாற்றுவீராக எங்களை மாற்றுவீராக எங்களை மாற்றுவீராக தீமாசியா கலகரகதினமா தேவ சத்தத்தை உடையவர்கள் நாங்கள் परमेश्वर को शब्द को पाए हुए எங்கள் வார்த்தை தீர்க்க தரிசனமாய் மாற हमारे போகிறது जो वचन जो है भविष्यवाणी बनने நாங்கள் के சொல்லுகிற लिए வார்த்தை தேவ சத்தமாய் மாற हम जो बोलते போகிறது हैं परमेश्वर के वचन को बदलने के लिए விசுவாசிக்கிறவர்கள் विश्वास करने கரங்களை वाले தட்டி தேவனை ताली बजाकर மகிமைப்படுத்துவோம் परमेश्वर को स्तुति எங்களுடைய करेंगे சத்தம் कि परमेश्वर தீர்க்க का தரிசனமாய் आवाज மாறும் भविष्यवाणी बदलना है இன்றையிலிருந்து आज से எங்களுடைய ஜெபம் हमारी प्रार्थना எங்களுடைய சத்தம் हमारी आवाज தேவ சத்தம் परमेश्वर की தேவ आवाज சத்தம் परमेश्वर की आवाज அக்னி अग्नि அக்னியாய் अग्नि நான் எரிகிறேன் मैं जलूंगा நான் எரிகிறேன் मैं जलूंगा தேவ சத்தத்தை வெளிப்படுத்த परमेश्वर के போகிறேன் वचन को प्रकट करूंगा நீமா ஷகரியலக ரகதினமா தேவனுடைய மகிமையை உடையவன் परमेश्वर को महिमा पाए தேவனுடைய हुए மகிமையை உடையவன் परमेश्वर को महिमा पाए हुए அக்னியாய் ஜுவாலித்து எரிகிறார் अग्नि ज्वाला बनकर जलेंगे நாங்கள் மகிமையை பார்க்கிறவர்கள் हम सिर्फ महिमा மாத்திரமல்ல को देखने वाले नहीं மகிமை உடையவர்களாய் மாற महिमा को போகிறோம் धारण करने वाले இனி எங்களை பார்க்கிறவர்கள் हमें देखने वाले மகிமையை உணர போறாங்க महिमा को स्मरण எங்க பக்கத்துல करेंगे வர்றவங்க जो देखने वाले கர்த்தருடைய மகிமையை परमेश्वर की महिमा உணர को போறாங்க महसूस உணர करेंगे போறாங்க महसूस करेंगे விசுவாசிக்கிறவர்கள் विश्वास करने वाले ஒப்பு கொடுத்து சோதரிக்கலாம் ताली बजाकर स्तुति ரீகா करेंगे ஷகரிகா லகரகதினமா ரீகாதினமோ சியாக்கலகலகரமா கர்த்தருடைய மகிமையாய் கர்த்தருடைய மகிமையாய் எங்களை மாற்றுகிறீர் எங்களை மாற்றுகிறீர் எங்களை மாற்றுகிறீர் बदल रहे हैं ஷகரியா தீனக லகதியா லகரதுனமோ நாங்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள் हम अभिषेक को पाए हुए हैं அக்னியா எரிகிறவர்கள் अग्नि में में जलने वाले தேவனுடைய हैं வரமுடையவர்கள் परमेश्वर को वरदान தேவ पाए हुए வரமுடையவர்கள் परमेश्वर को वरदान पाए हुए இன்னையிலிருந்து हैं தகப்பனே आज से परमेश्वर எங்க வாழ்க்கையில வரம் செயல்பட हमारे போகிறது जीवन में वरदान क्रिया எங்கள் வரத்தை करेगी அனல் மூட்டி எழுப்ப हमारे वरदान போகிறோம் को अग्नि और அப்படி जलाएंगे। கர்த்தர் கொடுத்த வரத்திற்காய் परमेश्वर देव वरदान கரங்களை के தட்டி लिए தேவனுக்கு நன்றி ताली बजाकर செலுத்தலாமா परमेश्वर को स्तुति करेंगे ஸ்தோத்திரிக்கிறோம் Amen. ஸ்தோத்திரிக்கிறோம் Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா धन्यवाद, धन्यवाद, கர்த்தருடைய धन्यवाद। வர வெளிப்பட परमेश्वर की போகிறதுக்காய் वरदान प्रकट होने உம்மை वाला है ஸ்தோத்திரிக்கிறோம் स्तुति करते हैं ஸ்தோத்திரிக்கிறோம் स्तुति करते हैं அக்னி ஜுவாலையாய் மாற்றி விட்டு अग्नि ज्वाला में बदल दिया है அதற்காய் உமக்கு நன்றி उसके लिए धन्यवाद அதற்காய் உமக்கு उसके लिए आपको நன்றி धन्यवाद देते Thank you हैं Holy Spirit Thank you Holy Spirit थैंक यू पवित्र आत्मा நன்றி ஆவியானவரே धन्यवाद पवित्र आत्मा அக்னி ஜுவாலையாய் மாற்றினீரே अग्नि உமக்கு ज्वाला में हमने बदल दिया इसके लिए கொடுத்த வார்த்தைக்காக परमेश्वर के वचन के நம்ம लिए ஒவ்வொரு அந்த அனுபவத்திற்கு நடத்தும்படியாக उस हर उससे हमें अनुभव में चलाने के लिए ஏபன் பிரதர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாங்க एपन बदर आके प्रार्थना करेंगे ஜீசஸ் எல்லாரும் ஜெப நிலையில இருக்கலாம் सभी लोग प्रार्थना की स्थिति में रहिए ஜீசஸ் స్తోత్రం కథావే స్తోత్రం స్తోత్రం అప్పా धन्यवाद पिता జీవనుల धन्यवाद దేవనే యేసువే స్తోత్రం जीवित परमेश्वर ஸ்தோத்திரிக்கிறோமப்பா சர்வ வல்லமையுள்ள ராஜாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா ஒரு அக்னி ज्वाला அந்த நாளிலே நீர் மாற்றினீர் பாதர் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே प्रभु ने आज हमारे प्रभु जी एक दगदगाती हुई आग में हमें बदल दिए इसलिए धन्यवाद देते हैं प्रभु जी प्रभु हम दर्शन पाए हुए लोग हैं हम दूसरे को दर्शन में चलाने वाले लोग बनकर रहना चाहिए सपा நாங்கள் தரிசனத்தை பெற்றோமப்பா தரிசனத்தில் நடத்துகிறவர்களாய் தகப்பனே அபிஷேகம் பெற்றோம் தகப்பனே இஸ் வந்து அபிஷேகத்தில் கர்த்தாவே அக்னியாய் எழும்பத்தக்க ராஜாவே வரங்களை பெற்றிருக்கிறோம் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இஸ்பா அந்த வரங்களிலே ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஒரு அனல் கொண்டு கர்த்தாவே சப்பா அந்த வரங்களை எங்கள் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்த நீர் கிருபை செய்தலும் அப்பா துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை अग्नि ज्वालाएं माற்றிनीर அது நன்றி செலுத்துகிறோம் प्रभु आपने प्रभु जी अभिषेक पाए लोग प्रभु जी वरदान पाए लोग में प्रभु जी ये आग के समान एक दगदगाती आग के समान आपने बदल दिया इसलिए धन्यवाद देते हैं प्रभु इस सब நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாள் முதல் கொண்ட ராஜாவே உமக்காய் கர்த்தாவே ஜுவாலித்து எரிகிற ராஜாவே ஒரு அக்னியாய் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஒரு அக்னியாய் ராஜாவே இந்த உலகத்தில் நாங்கள் ஜொலிக்கிற இருக்கிற செய்தலும் அப்பா आज से लेके प्रभु जी आपके लिए एक दगदगाती हुई आग के समान इस दुनिया में प्रकाश होने के लिए चमकने के लिए प्रभु जी अपने आप को समर्पण करते हैं धन्यवाद देते हैं प्रभु जी और भी कई सारे लोगों को प्रभु जी आपके दर्शन में चलाने के लिए हम जो पाए हुए दर्शन को प्रभु जी आप हम उनको चलाने के लिए प्रभु जी हमें अनुग्रह दीजिए वरदान को दीजिए प्रभु और हमें अपने आप को जलने के लिए समर्पण करते हैं सपा எங்களை நாங்களே ராஜாவே எரித்து விட ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உமக்காய் பிரகாசமாய் எரித்து விட ராஜாவே உம்முடைய கர்த்தா வாசனை எங்கும் வீசத்தக்கதாய் ராஜாவே எங்களை எரித்து விட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பரிசுத்த தேவனே சப்பா எங்கும் உம்முடைய நாமம் உம்முடைய மகிமை உம்முடைய கர்த்தாவை சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா வாசனை பெருகத்தக்க ராஜாவே நீங்களை மாற்றியலும் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா வந்திருக்கிற ஜனங்களை ஒவ்வொருவரும் நீர் அப்படியே கர்த்தாவே மாற்றினதுக்காக நன்றி ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாள் முதல் கொண்டு ராஜாவே எங்களிலே கர்த்தாவே சப்பா உம்முடைய மகிமை உம்முடைய அக்கினி ராஜாவே எங்கள் மூலமாய் வெளிப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே பார்க்கிற ஒவ்வொருவர்களும் தகப்பனே விசேஷித்தவர்கள் தேவனுடைய அக்கினியை பெற்றவர்கள் எங்கள் பக்கத்தில் வரும்போது என்னுடைய பிரசன்னத்தை உணரத்தக்க ஜனங்களை மாற்றுங்க आशा के प्रभु जी हमें आग तेजों में आग बनकर प्रभु जी जो भी हमारे पास आते हैं आपकी प्रसन्नता आपकी उपस्थिति को महसूस करने लायक है हमें बदल दीजिए हमें बदल दिए आपने बदल दिया इसलिए धन्यवाद देते हैं प्रभु और भी चलाइए महिमा रूपी प्रकट हुई है यीशु मसीह के नाम से मांगते हैं पिता आमीन।